இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகோட தான் வந்திருக்கோம். என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் மேக்கப் விலாக் தான். பிக் பாஸ் தனலக்ஷ்மி அவங்களோட ஃபோட்டோ ஷூட்காக நம்மக்கிட்ட மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேக்கப்புக்கான விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம காஃபி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன ஷூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் வேர்க்காக அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட், அதாவது கேரளா லுக்கில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக அவங்களுக்கு மேக்கப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஸ்கின்ல சின்னதாக ஒரு அலர்ஜி மாதிரி இருந்தது. அவங்க ரீசெண்டாக அவங்க வந்து வேறு இடத்துல ஃபோட்டோ ஷூட்டுக்கு புக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக அவங்களோட ஸ்கின் ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் லாங் டேர்ம் எடுத்து அவங்களோட ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஐ மேக்கப் எப்படி வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்பவே சட்டிலாக இருக்கணும், தென் வந்து கொஞ்சம் க்ளோவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான மேக்கப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஐயில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் டைப்பில் நம்ம லுக் கொடுத்துருக்கோம். அதாவது கிளிட்டர் டைப்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு ஷேட் பேஸில் கொடுத்துருக்கோம். தென் வந்து அவங்களோட ஃபேஸோட லுக்குமே ஃபுல்லாகவே வந்து கலர் டோன் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட லுக்கே வந்து சேஞ்சபிள் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ரொம்பவே நேச்சராக இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லுக் இல்லாமல் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கேரளா லுக்கில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா மாடல் ஷூட் அப்படின்னாலே ரொம்பவே அதிகமான மேக்கப்போட அந்த மாதிரி லுக்கில் தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு நேச்சராக வேணும் அப்படின்றது தான் அவங்களோட ரிக்வெஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃபுல் மேக்கப்போட ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் லுக்குக்கான காஸ்டியூம்ஸும் வந்து நம்மக்கிட்டே எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களோட லுக் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லாமல் போயிடாதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள் அவங்களோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ ஃபைனலி அவங்களோட மேக்கப் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் போயாச்சு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம வந்து கூட எதுக்காக இருக்கோம் அப்படின்னா, மேபி அவங்களுக்கு வந்து டச்சப் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அந்த ரீசனுக்காக அங்கே இருந்தோம். ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த விலாக் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது பயங்கர ஃபன்னாக இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டோடு இந்த மேக்கப்போட லுக் செம்மையாக போச்சு. ப்ளஸ் வந்து இந்த ஷூட்டுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போயிருந்தது. ஃபைனலி ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கும் க்ரீம்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு.